Hi, welcome you to learn English. Eat அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு தெரியும். ஈட்டிங் அப்படின்னா சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கறது. இன்னொரு மீனிங் இருக்குது, சாப்பிடுதல் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. அதே மாதிரி லுக் அப்படின்னா பார், லுக்கிங் அப்படின்னா பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே, லுக்கிங் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு மீனிங் பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஜெரன் ஃபார்ம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஜெரன் ஃபார்ம், அதாவது வேர்பை நவுனாக சொல்கிறது. பார்த்தல், சாப்பிடுதல், கவனித்தல், அந்த மாதிரி. இந்த மாதிரி வாக்கியங்கள் வேர்ப்லையும் நவுன் ஃபார்ம்லையும் வாக்கியங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஈட் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், ஒரு செயலை குறிக்கும் வார்த்தை. அதில் ஒரு சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஈட்டிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ். யூ ஆர் ஈட்டிங், வி ஆர் ஈட்டிங், அது ஈஸியாக நீங்கள் சொல்ல முடியும், எழுதிட முடியும். பட் ஜெரன் ஃபார்மில் எப்படி இருக்கும் அந்த சென்டென்ஸ், அதையும் பார்க்க போகிறோம். இதில் இந்த செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வாண்ட் டு ஈட் அன் ஆப்பிள். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஈட் அன் ஆப்பிள். இந்த டூக்கு அடுத்து ஈட் வருது. இந்த சென்டென்ஸில் ஈட் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வேர்ப், அதாவது செயலை குறிக்கும் வார்த்தை, வேலையை குறிக்கும் வார்த்தை. அதே வேர்ப் ஐஎன்ஜி சேர்ந்த உடனே சாப்பிடுதல் அப்படின்னு மாறிடுது. அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதாவது ஆரோக்கியமான உணவு சாப்பிடுதல் மிகவும் முக்கியமாக இருக்கிறது, இஸ் இம்பார்ட்டண்ட். இங்கே வேர்ப் ஒரு நவுனாக மாறிடுது, அதாவது ஜெரன் ஃபார்மாக மாறிடுது. அதே மாதிரி லுக்கிங் சாஃப்ட் இஸ் அ ஃப்ளவர்ஸ் நேச்சர். ஒரு பூவோடைய தன்மை, நேச்சர், தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பூவோடைய தன்மை மிருதுவாக தெரிதல். அந்த தெரிதல் அப்படிங்கிறது லுக்கிங். சாஃப்டாக தெரிகிறது, மிருதுவாக தெரிதல் ஒரு பூவின் தன்மையாக இருக்கிறது. திஸ் ஃப்ளவர் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். லுக் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து வேர்பாக அது ஆக்ட் பண்ணுது. திஸ் ஃப்ளவர் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். வாட்சிங் க்ளோஸ்லி இஸ் தி கேரக்டர் ஆஃப் போலீஸ். ஒரு போலீஸோட கேரக்டர் என்ன அப்படின்னா வாட்சிங் க்ளோஸ்லி, அதாவது க்ளோஸாக கவனிக்கிறது, கவனித்தல், வாட்சிங் க்ளோஸ்லி. போலீஸ் வாட்ச் தம் கேர்ஃபுல்லி. இந்த சென்டென்ஸில் வாட்ச் அப்படிங்கிற வேர்டு ஒரு வேர்பாக வந்திருக்கு. போலீஸ் வாட்ச் தம் கேர்ஃபுல்லி. போலீஸ் கவனமாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். கிரியேட்டிங் நியூ ஜாப்ஸ் இஸ் தி கவர்மெண்ட்ஸ் டியூட்டி. கவர்மெண்ட்டோட டியூட்டி கிரியேட்டிங் நியூ ஜாப்ஸ், புது வேலைகளை உருவாக்குதல். இந்த உருவாக்குதல் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம், கிரியேட்டிங். கவர்மெண்ட் இஸ் ரெடி டு கிரியேட் நியூ ஜாப்ஸ். கவர்மெண்ட் ரெடியாக இருக்கிறது டு கிரியேட் நியூ ஜாப்ஸ், புது வேலைகளை உருவாக்குறதுக்கு. இந்த இடத்துல கிரியேட் அப்படிங்கிற வார்த்தை வேர்ப். வாக்கிங் ஸ்லோலி இஸ் ஹிஸ் நேச்சர். அவருடைய தன்மை. வாக்கிங் ஸ்லோலி, மெதுவாக நடத்தல், மெதுவாக நடக்கிறது அப்படிங்கிறது அவருடைய நேச்சர். அவர் எப்போவுமே மெதுவாக தான் நடப்பார். ஸோ இந்த சென்டென்ஸில் வாக்கிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், தட் இஸ் ஜெரன். ஒரு நவுனாக வருது, அதாவது ஒரு பெயர் சொல்லாக வருது. இட் இஸ் குட் டு வாக். நடப்பது மிகவும் நல்லது. இட் இஸ் குட் டு வாக். இந்த சென்டென்ஸில் வாக் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள். வைத்திருத்தல் அப்படிங்கிற மாதிரி நவுன் ஃபார்மில் வருது அந்த கீப்பிங் அப்படிங்கிற வார்த்தை. கீப்பிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் சேஃப் இஸ் இம்பார்ட்டண்ட். எல்லா ரெக்கார்ட்ஸையும் சேஃபாக வைத்திருத்தல் முக்கியமானது. இட் இஸ் பெட்டர் டு கீப் ஆல் ரெக்கார்ட்ஸ் சேஃப். இட் இஸ் பெட்டர் டு கீப். இந்த இடத்துல கீப் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வேர்ப். கடினமாக உழைத்தல் வெற்றியை தருகிறது. ஒர்க்கிங் ஹார்ட் கிவ்ஸ் சக்ஸஸ். ஒர்க்கிங் அப்படிங்கிறது இங்கே கண்டினியூஸ் டென்ஸ் இல்லை, அதாவது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குறிக்கிறதுக்கு கண்டினியூஸில் எழுதுவோம், ஐஎன்ஜி சேர்த்து எழுதுவோம். ஸோ இங்கே ஒர்க்கிங் அப்படிங்கிற வார்த்தை ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் இல்லை, இங்கே வந்து நவுன், ஜெரன் ஃபார்ம். கடினமாக உழைத்தல் அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ வாண்ட் சக்ஸஸ் ஒர்க் ஹார்ட். இந்த சென்டென்ஸில் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், கடினமாக உழை அப்படின்னு அர்த்தம். ஸ்லீப்பிங் இனஃப்
இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸ்லீப்பிங் அகைன் ஜெரண்ட் ஃபார்மில் இருக்குது. அதே மாதிரி இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் டு ஸ்லீப் இனஃப். இந்த சென்டென்ஸில் ஸ்லீப் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வேர்பாக இருக்குது. எந்த இடத்துல ஜெரண்ட் யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஒரு வேர்பை எந்த இடத்துல நவுனாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது கான்டெக்சுவல் பேஸ்ட், அதாவது அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். டாக்கிங் டூ மச் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். இங்கே வந்து டாக்கிங் பேசுதல் அப்படிங்கிறத குறிக்கிறாங்க. இந்த பேசுதல் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு இந்த இடத்துல நவுனாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த டாக்கிங் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். பேசுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இந்த இடத்துல டாக்கிங் அப்படின்னு ஜெரண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அதை ஜெரண்ட் ஃபார்மில் சொல்லலாம். இட் இஸ் குட் டு டாக் லெஸ் அண்ட் ஒர்க் மோர். இந்த சென்டென்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை, சாதாரணமாக சொன்னால் போதும் அப்படின்றதுனால ஆர்டினரியாக வேர்பில் சொல்லியிருக்கோம். இட் இஸ் குட் டு டாக் லெஸ் அண்ட் ஒர்க் மோர். ஹியரிங் எ லாட் இஸ் எ குட் ஹேபிட். நிறைய கேட்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம். ஹியரிங் எ லாட் இஸ் எ குட் ஹேபிட். இந்த சென்டென்ஸில் ஹியரிங் அந்த கேட்குறது அப்படிங்கிற வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால ஜெரண்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கோம். ஹியரிங் எ லாட் இஸ் எ குட் ஹேபிட். ஹி ஆல்வேஸ் ஹியர்ஸ் ஃபர்ஸ்ட் தென் ஹீ ஸ்பீக்ஸ். ஹி ஆல்வேஸ் லிசன்ஸ் ஃபர்ஸ்ட் தென் ஹீ ஸ்பீக்ஸ். ஃபஸ்ட் அவர் கேட்பார், கவனிப்பார், அதுக்கப்புறம் பேசுவார். எல்லா பொருட்களையும் பேக் பண்ணுறது தேவையில்லை. பேக்கிங் ஆல் திங்ஸ் இஸ் நாட் நெசசரி. ஸோ அந்த பேக் பண்ணுற செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் எல்லா பொருட்களையும் பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த பேக்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால ஜெரண்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கோம். பேக்கிங் ஆல் திங்ஸ் இஸ் நாட் நெசசரி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பேக் தீஸ் திங்ஸ். இதில் நார்மலாக சொல்லியிருக்கோம், வேர்பில் வந்திருக்கு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பேக் தீஸ் திங்ஸ். ஈட்டிங் எ லாட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். நிறைய சாப்பிட்றது நல்லதில்லை, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. ஈட்டிங் எ லாட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். டு ஈட் ஃப்ரூட்ஸ் இஸ் டாக்டர்ஸ் அட்வைஸ். இந்த இடத்துல டு ஈட் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் இருக்குது, அதாவது வேர்ப் ஃபார்மில் இருக்குது. சும்மா உட்காந்துருக்கிறது சிட்டிங் ஐடில் இஸ் நாட் அ குட் ஹேபிட். அது நல்ல பழக்கம் இல்லை. ஹி வாண்ட்ஸ் டு சிட் வித்தவுட் டூயிங் எனி ஒர்க். அவர் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறாரு, விரும்புகிறாரு. ஹி வாண்ட்ஸ் டு சிட். இந்த இடத்துல சிட் அப்படிங்கிறது வேர்ப். லுக்கிங் பியூட்டிஃபுல் இஸ் இம்பார்ட்டன்ட். அழகாக தெரிதல் முக்கியமானது. லுக்கிங் அப்படிங்கிற வார்த்தை ஜெரண்ட் ஃபார்ம். ஹி ஆல்வேஸ் லுக்ஸ் டல். இந்த இடத்துல லுக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வேர்ப். எஃபெக்டிவாக பேசுதல் ரொம்ப முக்கியம். ஸ்பீக்கிங் எஃபெக்டிவ்லி இஸ் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வேஸ்ட் டு ஸ்பீக் லவுட்லி. சத்தமாக பேசுகிறது வேஸ்ட். ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தை வேர்ப். கதவை மூடுதல், க்ளோசிங் த டோர்ஸ் இஸ் நாட் நெசசரி நவ். இப்பொழுது தேவையில்லை. ஹீ கம்ஸ் டு க்ளோஸ் த டோர்ஸ். இந்த சென்டென்ஸில் க்ளோஸ் அப்படிங்கிற வார்த்தை வேர்ப். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி ஒரு இமேஜினரி டயலாக் இதில் பார்க்க போகிறோம். இதில் நான் யார் பேசுகிறா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப யார் பேசுகிறா அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும். ஹாய் வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி மீனிங் வாட்ஸ்அப். இது ஒரு இன்ஃபார்மலான க்ரீட்டிங். ஹாய் வாட்ஸ்அப், ஃபைன் ஹியர். ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணுறது ஃபைன் ஹியர். ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு சொல்லாமல் ஃபைன் ஹியர். யூ ஃப்ரீ. இன்ஃபார்மலாக ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஆர் யூ ஃப்ரீ நவ் அப்படின்னு கேட்குறதுக்கு மேலே யூ ஃப்ரீ அப்படின்னு கேட்குறது. ஸோ கான்வர்சேஷனில் இன்ஃபார்மலாக பேசுகிறது. யா யுவர் செல்ஃப். நீங்கள். ஐ ஆம் ஹேவிங் எ ஸ்மால் ஒர்க். ஆம் ஹேவிங். ஐ ஆம் ஹேவிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே பேச்சு வழக்கில் ஆம் ஹேவிங் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆம் ஹேவிங் எ ஸ்மால் ஒர்க். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. வாட்ஸ் தேட்? என்ன வேலை அது? கோயிங் டு கெட் அ புக் ஃப்ரம் தி லைப்ரரி. லைப்ரரியிலேருந்து ஒரு புக் எடுக்கணும். கோயிங் டு கெட் அ புக் ஃப்ரம் தி லைப்ரரி. கோயிங் தேர் நவ். இப்போ போய்கிட்டு இருக்கீங்களா? இப்போ போகிறீங்களா? எஸ். ஷால் வி. ஆமாம். போகலாமா? ஸோ இந்த ஷால் வி அப்படிங்கிறது நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறதுடைய ஷார்ட் ஃபார்ம். எஸ். ஹவு ஃபார்? எவ்வளோ தூரம்? இட்ஸ் அ வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நடக்கிற தூரம் தான். இட்ஸ் அ வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஃபைன். லைப்ரரிக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சா? ஹாவ் யூ டேக்கன் த புக்ஸ் டு ரிட்டர்ன்? ஹாவ் யூ டேக்கன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொஸ்டின் இருக்குது பாருங்கள். ஹாவ் யூ டேக்கன் த புக்ஸ் டு ரிட்டர்ன்?
புக்ஸ் எடுத்தாச்சா லைப்ரரியில் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு? எஸ், பட் நாட் ஆல். எடுத்துட்டேன், பட் நாட் ஆல். பட் எல்லாத்தையுமே எடுக்கலை. ஐ ஹாவன் கம்ப்ளீட்டட் ஒன். ஒரு புக் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணலை. இந்த ஒன் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸில் புக்கை குறிக்குது. வாட்ஸ் தேட்? அது என்ன புக்? வாட்ஸ் தேட் புக் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக வாட்ஸ் தேட்? இட்ஸ் அ நாவல். அது ஒரு நாவல். கோயிங் டு கம்ப்ளீட் சூன். ஸோ இதுவும் ஷார்ட் ஃபார்மில் இருக்குது பாருங்கள். ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் சூன் அப்படின்னு ஃபுல் சென்டென்ஸில் இல்லாமல் கோயிங் டு கம்ப்ளீட் சூன், சீக்கிரமே அதை முடிக்க போகிறேன். ஐ ப்ரிஃபர் ரீடிங் போயம்ஸ் டு நாவல்ஸ். நாவல்ஸை விட போயம்ஸை ரீட் பண்ணுறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓ, போயம்ஸ் அப்படியா? போயம்ஸ் தான் ரீட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஷார்ட்டாக ஓ போயம்ஸ். எஸ், ஐ லைக் போயம்ஸ் வெரி மச். எனக்கு கவிதைகள் மிகவும் பிடிக்கும். பட் ஐ லைக் நாவல்ஸ். ஸோ இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஆனால் எனக்கு நாவல்ஸ் தான் பிடிக்கும். பட் ஐ லைக் நாவல்ஸ், எஸ்பெஷலி க்ரைம் நாவல்ஸ். பர்டிகுலராக க்ரைம் நாவல்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஃபைன், பட் ஐ லைக் வாட்சிங் த்ரில்லர் மூவிஸ் தேன் ரீடிங். நான் வாசிக்கிறத விட த்ரில்லர் மூவிஸ் பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைன், பட் ஐ லைக் வாட்சிங் த்ரில்லர் மூவிஸ் தேன் ரீடிங். தேர் இஸ் த லைப்ரரி. ஸோ இந்த மீன் டைம் அவங்க நடந்து வந்துகிட்டே இருக்காங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. தேர் இஸ் த லைப்ரரி. அந்த லைப்ரரி அங்கே இருக்குது. இஸ் இட் தேட் பில்டிங்? அந்த பில்டிங்கா? இஸ் இட் தேட் பில்டிங்? எஸ் இட் இஸ். ஆமாம், இதுதான். இட் லுக்ஸ் ஓல்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப ஓல்டாக இருக்குது. எஸ், இட் இஸ் அன் ஓல்டு ஒன். இந்த ஒன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பில்டிங்கை குறிக்குது. ஐ வாண்ட் டு கம் இன்சைட். நான் உள்ளே வரணும்னு நினைக்கிறேன். கேன் ஐ? உள்ளே வரலாமா? இது கொஸ்டின் டேக். ஓகே, ஐ வாண்ட் டு கம் இன்சைட். கேன் ஐ? பெர்மிஷன் கேட்குறது. நான் உள்ளே வரலாமா? எஸ் யூ கேன். வரலாம். அன்பிலீவபிள். நம்பவே முடியலை. ஹியர் தெர் ஆர் மோர் புக்ஸ். இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. நம்பவே முடியலை. வி கேன் பாரோ புக்ஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் புக்ஸ் பாரோ பண்ணிக்கலாம். பாரோ பண்ணிக்கொள்ள முடியும். இந்த கேன் அப்படிங்கிறது முடியும் அப்படின்னு அர்த்தம். வி கேன் பாரோ புக்ஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். தேட் சவுண்ட்ஸ் நைஸ். இந்த இடத்துல எந்த சவுண்ட் கேட்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். தேட் சவுண்ட்ஸ் நைஸ். ரொம்ப நல்ல விஷயமாக சொல்கிறீங்க, அதை கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் தேட் சவுண்ட்ஸ் நைஸ். இந்த சென்டென்ஸையே இன்னும் சுருக்கி சவுண்ட்ஸ் நைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல தமிழில், அது மாதிரி சவுண்ட்ஸ் நைஸ், சவுண்ட்ஸ் பேட், சவுண்ட்ஸ் worst அப்படின்லாம் சொல்லலாம். ஹவு கேன் ஐ ரெஜிஸ்டர் மை நேம்? வாட்ஸ் த ப்ரொசீஜர்? என்னுடைய நேமையும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த லைப்ரரியில் புக்ஸ் எடுக்கிறதுக்கு என்னுடைய பேரையும் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹவு கேன் ஐ ரெஜிஸ்டர் மை நேம்? நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? வாட்ஸ் த ப்ரொசீஜர்? வழிமுறைகள் என்ன? வெயிட், ஐ டேக் யூ டு தி ரிசப்ஷன். நான் உன்னை ரிசப்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். யூ கேன் ரெஜிஸ்டர் தேர். அங்கே நீ ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் ஒரே மாதிரி சென்டென்ஸ் டைப்பில் சென்டென்சஸ் இருக்காது. வேறு வேறு டைப்பில் இருக்கும். ஃபுல் சென்டென்ஸ் இருக்கும், ஹாஃப் சென்டென்ஸ் இருக்கும். அதே மாதிரி வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஃபில் திஸ் ஃபார்ம் அண்ட் சப்மிட். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். கேள்விகள் இருக்கும், எக்ஸ்க்ளமேட்ரி இருக்கும், ஒன் வேர்ட் ஆன்சர் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கலந்து தான் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் இருக்கும். ஒன் அப்படிங்கிற வார்த்தையை இதுக்கு முன்னாடி பார்த்தோம், 2 சென்டென்சஸில் பார்த்தோம். ஒரு இடத்துல பில்டிங்கை குறிக்குது, இன்னொரு இடத்துல புக்கை குறிக்குது. ஸோ அந்த மாதிரி கான்டெக்சுவல் பேஸ்டு மீனிங் சில வார்த்தைகள் இருக்கும். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் பாருங்கள், கிவ் மீ யுவர் பென். உன்னுடைய பேனாவை கொடு. ஐ டோன்ட் ஹாவ் எனி. என்கிட்ட இல்லை. இந்த எனி அப்படிங்கிறது ஃபுல் சென்டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி பென், கிவ் மீ யுவர் பென் அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பென் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி அப்படின்னு ஷார்ட்டாக முடிஞ்சிருது. கான்டெக்சுவல் பேஸ்டில் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஹியர் இட் இஸ். ஓகே, ஹியர் இட் இஸ் அப்படின்னா ஹியர் இட் இஸ் மை பென், டேக் திஸ் பென் அப்படின்னு சொல்லாமல் ஹியர் இட் இஸ், தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்ஸ். இஸ் தேர் எனி சார்ஜ் டு ரெஜிஸ்டர்? ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பணம் எதுவும் கட்டணுமா? நோ, ஜஸ்ட் கிவ் யுவர் மொபைல் நம்பர், தட்ஸ் இனஃப். மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும், அது போதும், தட்ஸ் இனஃப். ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த இடத்துல ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் அப்படின்லாம் நம்ம சொன்னோம். அந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வேர்பாக வந்துச்சு.
இங்கே இந்த சென்டென்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நவுன் ஃபார்மில் வருது. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்த உடனே ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐ வாண்ட் டு சர்ச் எ புக் ஆன் குவிஸ். நான் குவிஸ் புக் ஒன்று சர்ச் பண்ணணும், தேடணும். எஸ், ஐ டூ வாண்ட் தேட். எனக்கும் கூட வேணும். ஐ டூ வாண்ட் தேட். வி போத் சர்ச் தம். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள் இந்த சென்டென்ஸ். ஏன்னா அந்த நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் நடக்கிறதுனால, நிகழ்காலத்தில் நடக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். எஸ், ஐ டூ வாண்ட் தேட். வி போத் சர்ச் தம். வா, நம்ம தேடுவோம், அந்த குவிஸ் புக்கை தேடுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எப்படி முடியுது, எந்த மாதிரி ஆரம்பிக்குது, ஷார்ட் ஃபார்மில் எப்படி கன்வே ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கான்டெக்சுவல் பேஸ்ட் மீனிங், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் வைல் ஸ்பீக்கிங். இந்த மாதிரி ஒரு இமேஜினரி கான்வர்சேஷன் நீங்களாக ஃபார்ம் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.